Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் அருகே குடிநீர் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் அருகே குடிநீர் வழங்காத திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேருந்தை சிறைபிடித்து அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் ஊராட்சி இந்திரா நகர் குடியிருப்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு சுமார் 2000 மக்கள் வசித்து வருகிறார்கள். கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் வழங்காமல் கிராம மக்கள் மாற்று ஏற்பாடாக குடியின் வெளியிலிருந்து பிடித்து வந்து பயன்படுத்த வேண்டிய அவதிக்கு உள்ளாகிறார்கள். மக்கள் ஏற்கனவே காய்ச்சல், இருமல், சளி உள்ளிட்ட பல்வேறு தொல்லைகளால் ஆள்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது குடிநீருக்காக வீதியில் இறங்கி இயந்த வேண்டிய அவலநிலைக்கு திமுக அரசு தள்ளிவிட்டதாக அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தின் போது கோஷங்களை முழங்கி வருகிறார்கள். அந்த பகுதியில் வந்த அரசு பேருந்தை வழிமறித்து அதனையும் சிறைபிடித்து காலி குளங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்ட போதும் கூட அவருடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. பன்னந்தூரில் சுமார் 2000 மக்கள் வசிக்கக்கூடிய 500 வீடுகளில் இந்த குடிநீர் தராத காரணத்தினால் தொடர்ந்து நாங்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய நிலைக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறோம் என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை வைத்து வருகிறார்கள். அந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து 1 மணி நேரத்துக்கு மேலாக தடைபெற்றிருக்கிறது. அரசு பேருந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் தொடர்ந்து அந்த மறியல் போராட்டத்திலே காலி குளங்களோடு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட உடனடியாக தண்ணீர் வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று போலீசாரிடம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய குடிநீரை கூட திமுக அரசால் வழங்கவில்லை என்றால் வேறு எதனை இவர்கள் நிறைவேற்றி தரப் போகிறார்கள் என்று மக்கள் கண்டன முழக்கங்களை பதிவு செய்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.